வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. நேயர்கள் அனைவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தாவேக அரசின் மீது முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அறிவிக்கப்படாத மின்வெட்டு. சமீப நாட்களாகவே மின்வெட்டு அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு கட்டத்தில் மக்கள் வீதியில் இறங்கி போராடவும் தொடங்கியிருக்கிறார்கள். தினசரி விடியும் போது நள்ளிரவில் போராட்டம் நடத்திய காட்சிகள் தான் தமிழ்நாட்டு ஊடகங்களின் தலைப்புச் செய்தியாகவும் இருக்கிறது. என்ன நடக்கிறது உண்மையில் மின்சாரத்துறையில்? ஒரு பக்கம் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தற்போதைய அரசுக்கு நிர்வாக திறனின்மை இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். தற்போது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் அவர்கள் சில சதிகள் காரணமாக தான் மின்தடை ஏற்படுகிறது என்ற ஒரு பதில் குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். முன்னாள் அமைச்சரும் இன்னாள் அமைச்சரும் யாரை குற்றம் சாட்டுகிறார்கள் என்ற ஒரு பெரும் கேள்வியும் இந்த விவாத அரங்கிற்கு எழுகிறது. உண்மையில் தமிழ்நாட்டில் தினசரி நடக்கக்கூடிய மின் தட்டுப்பாடு எதனால்? ஒரு பக்கம் போதிய அளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது, பகிர்மான கழகங்களுக்கு மின்சாரம் உரிய அளவில் கிடைக்கிறது என்ற அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்புகள் கிடைத்தாலும் கூட ஏன் மின் தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது குறித்து விவாதிப்பதற்காக தான் ஜெயா பிளஸின் அரங்கம் இன்று கூடியிருக்கிறது. 4 விருந்தினர்கள் இன்றைய அரங்கத்தில் மிக விரிவாக பேச இருக்கிறார்கள். முன்னதாக நேயர்களுக்கு நான் விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரங்கத்திற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன், உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். டிஎன்இபியினுடைய மத்திய அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு ஜெய்சங்கர், உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இணைய வழியில் இணைந்திருக்கார். சார், நான் உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ராதாகிருஷ்ணன் இணையிருக்கிறார். அவரையும் நாம் முன்பே வரவேற்று விடலாம். திரு மதிவாணன் சார், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சரியா ஒரு 30 நாட்களுக்கு முன்பு இருந்த அரசினுடைய கட்டமைப்பு தான் இப்போது இருக்கக்கூடிய தாவேக அரசிடமும் இருக்கிறது. ஆனால் 30 நாட்களுக்கு முன்பு மக்களுடைய போராட்டம் இப்படி இல்லை. இரவு நேரங்களில் மின்வெட்டு அதிகம் இருக்கிறது. சில இடங்களில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு நீடிக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன நடக்கிறது? இது தற்செயலான ஒரு மின்வெட்டா, இல்லை சிலர் சொல்வது போல இது ஒரு சதித்திட்டமான மின்வெட்டா? என்ன நடக்குது? நாளைக்கு தான் கரெக்டாக 1 மாதம் முடியும். இந்த ஆட்சி பதவிக்கு 1 மாதம் நிறைவடைகிறது. இந்த 1 மாதத்தில் இந்த மின்சாரத்துறை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு புகார்கள், குற்றச்சாட்டுகள் வருது. நான் மக்களை தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. அதுவும் இந்த கோடை பார்த்தீங்கன்னா இந்த கத்திரி, அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்ச பிறகும் செஞ்சுரி போட்டிகிட்ருக்கு தமிழ்நாட்டில். அதனால் அவங்களுக்கு கட் பண்ணால் நிச்சயமாக அவங்க போராடுறது, அவங்க அதுக்காக புகார் சொல்கிறதெல்லாம் இயற்கை தான். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் பிரச்சனைக்குள்ளே போகிறேன். ஒரு காணொளி பார்த்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கொஞ்சம் பேர் ஆண்கள் தான் போயிட்டு அந்த பவர் ஸ்டேஷனில் போயிட்டு இரவில் இன்னும் இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி ஆகிட்டே இருக்குது, அடிக்கடி பசங்கள்லாம் தூங்க முடியலையே. நம்ம அந்த ஆள் ரொம்ப இன்டிஃபரண்ட்டாக அந்த பணியாளர் சொல்கிறார். ஒரு ஒப்பந்த பணியாளராக நிரந்தர இபி தொழிலாளியாக தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கன்றாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அவருடைய அந்த நடத்தை, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் வார்த்தையெல்லாம். ஏன்னா ஒரு தொழிலாளி என்ன சொல்லணும்னா, என் மேலே ஏதாவது பிரச்சனைனா, இல்லை இது என்னால் தீர்க்க முடியாது, ஏஐ கிட்ட சொல்லுங்கள், இல்லை எஸ்சி கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது சொன்னால் என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அவர் சொல்கிறது பொலிட்டிக்கலாக இருக்குது. போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கன்னா, அது நான் பார்த்து இந்த காணொளி தொலைக்காட்சியில் பார்த்தேன் நான். இது ஏதோ யூடியூப்பில் இல்லை, தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை போட்டாங்க. அப்போ சபட்டேஜ் இருக்குன்றத மறுப்பதற்கு இல்லைங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூஸ் கேரியரை உருவுறதெல்லாம் சிசிடிவியில் பார்த்து 2 பேரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ராதாகிருஷ்ணன் பொது வேலையில் அந்த டிஎன்இபியுடைய தலைவராக இருக்கிறவர், அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு ஷார்ட்டேஜே இல்லைங்க, இன்ஃபேக்ட் சர்ப்ளஸை நம்ம அந்த சென்ட்ரல் பூலுக்கு விற்றுட்டு நமக்கு ரெவென்யூ வந்துட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் அந்த மாதிரி பற்றாக்குறை என்பதோ மின் வெட்டு என்பதோ இல்லை. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா நடக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு தெரிகிற உண்மைன்னா, புதிய ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு யாரோ
யாரோ சிலர் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்க. அவங்களே ஆட்களை திரட்டி ரோட்டில் நிற்க வச்சு மறியல் பண்ண வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை ரீல்ஸ் எடுத்து உடனடியாக அதை பரப்புகிறாங்க. ஸோ அவங்க நோக்கம் வந்து மக்களுடைய பிரச்சனை அதெல்லாம் இல்லைங்க, இந்த ஆட்சிக்கு, புதிய ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கணுன்றது தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் ஒரு கேள்வியும் எழுகிறது திரு மதிவாணன். மக்களை திரட்டி போராட்டம் நடத்த வைக்கலாம், இது ஒரு தனி நபரனுடைய செயலாக கூட இருக்கலாம். ஆனால் மின்வெட்டு மின்சாரம் துண்டிக்கப்படுவது பொறுப்பு இருக்கக்கூடிய அதிகாரிகள் கையில் தானே இருக்கு. இப்போ மின்வெட்டு ஏற்படலை அப்படின்னா மக்கள் அந்த இடத்துல திரளவே மாட்டாங்கல்ல. அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் மின்வெட்டை சரி செய்தால் மக்கள் ரோட்டுக்கு வரப்போவதில்லை, ரோட்டுக்கு வரும்போது மற்றவர்களை குற்றம் சுமத்தும் போது ஏன் இங்கே சரி செய்யக்கூடாதுன்ற ஒரு கேள்வியும் எழுது. அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நமக்கு வந்து பற்றாக்குறை இல்லை, உபரியா இருக்கு. நம்ம வந்து சென்ட்ரல் பூலுக்கு வித்துக்கிட்டு இருக்கோம், அதில் ரெவென்யூ வந்துட்டு இருக்குன்னா அப்போ மின்வெட்டு நடக்குதுன்னா ஒன்று சபட்டேஜாக தான் இருக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் போய் நம்ம போலீஸ் போட முடியாதுங்க. இப்போ சபட்டேஜ் பண்ணுறவங்க ஹிட் அண்ட் ரன் மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. சில இடங்களில் ஒயர்களையே வெட்டி விட்டுருக்காங்க, கேபிளை துண்டிக்கிறாங்க. இது மாதிரி வேலைகள் நடக்குது. மெயின்லி சபட்டேஜ் தாங்க. ஆனால் அது மட்டுமே காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இபி வந்துங்க ஆல் ஷார்ட்டேஜ் ரொம்ப ஜாஸ்திங்க. 1,40,000 பேர் தேவை அப்படின்னு தேவை. அதில் இப்போ 70,000 பேர் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரஃப்லி 50% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான வியாபாரத்தில் இருக்கிற இந்த இபி வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் 2 லட்சம் கோடி கடன்ல வந்துட்டு மூழ்கிட்டு இருக்குங்க. இதுக்கு மெயினாக வந்துங்க இன்னைக்கு டாஸ்மாகை விட ஊழல் அதிகமாக நடந்தது கடந்த ஆட்சியில் மின்சாரத்துறை. அதுவும் நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பாருங்க சிபிஐ ஒரு கேஸ் விசாரிக்கிறாங்க. அதே போல நிர்மல்குமார் இந்த ஆட்சி வந்த உடனே சில நாட்கள்லயே ஒரு 300 ஷார்ட் டியூரேஷன் டெண்டர் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க. ஸோ ஊழலின் உறைவிடமாக மின்சார வாரியம் இருக்கிறது. ரெண்டாவது செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்து திருப்பி இல்ல ஒரு நிமிஷம் குறிக்கிறாரு. அவர் வந்து பதவியில் இல்லாத போது கூட, அவர் மின்சாரத்துறைக்கு பொறுப்பான அமைச்சராகவே இல்லாத போது கூட இந்த மின்சாரத்துறையை அவர்தான் வீட்டிலிருந்து நிர்வகித்தார். இந்த சிவசங்கர் என்ற அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த அமைச்சர் வெறும் கையெழுத்து போடுபவராக தான் இருந்தார்னா. அதனால இன்னைக்கு செந்தில் பாலாஜியின் ஊழல் முறைகேடுகள், அவருக்கு ரொம்ப காசின்னு ஒரு அதிகாரி வந்தவொன்னே 2-3 சஸ்பெண்ட் பண்ணாங்க. வீட்டில் தான் இருப்பார் அவர் செந்தில் பாலாஜி. ஈவன் ஒயில் ஹி இஸ் நாட் தி மினிஸ்டர். கேள்வி அப்படின்றது தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறை இல்ல, உபரியா இருக்கு, போதுமான அளவு மின்சாரம் கொடுக்கக்கூடிய அளவு நம்ம கிட்ட இருக்கு. ஆமா. மற்றொரு பக்கம் தாவேக அரசை மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு, மக்களுக்கான இது போன்ற இன்னல்களை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அரசு எத்தனை நாட்களுக்கு மற்றவர்களை குற்றம் சுமத்த போகிறார்கள் ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்களே. நடவடிக்கை எடுங்க, எத்தனை பேர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? தினசரி, இன்று மட்டுமல்ல, தினசரி மின் வெட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. இன்னமும் முன்பு இருக்கக்கூடிய அரசை குற்றம் சாட்டுவது சரியான ஒரு கேள்வியும் எழுதில்ல. இல்ல குற்றம் சாட்டுவது என்பதில்ல, இது வந்து இயற்கையான காரணங்களுக்காக இந்த மின்வெட்டு மின்தடை ஏற்பட்டா அதை நம்ம உடனே போய் பண்ணிடலாங்க. நாச வேலையில் ஈடுபடும் அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் அது கண்டிப்பாக அது நிர்வாகத்துக்கு அரசுக்கு தான் பொறுப்பு. அதை அவங்க செய்யறாங்க சில மணி நேரங்கள். ஆனா ஒரு இடத்துல ஃபியூஸை பிடிக்கிட்டு போறாங்க, அங்க போய் வேலை செய்யறாங்க. இன்னொரு இடத்துல போய் ஆவடியில இது பண்றாங்க, அதை அட்டன் பண்ணா அம்பத்தூர்ல புடுங்கினா இதை நம்ம வந்து ஹியூமன்லி இட் இஸ் இம்பாசிபிள். பட் ஆனா உடனுக்குடன் அட்டன் பண்றாங்க. பேசுவோம். திரு ஜெகதீஸ்வரன், முன்பு பேசிய மதிவாணன், தமிழ்நாட்டில் மின்வெட்டு ஏற்படுவதற்கான முக்கியமான காரணமே சதி செயல்தாங்க. போதுமான அளவு மின் உற்பத்தி நம்மிடம் இருக்கிறது, மக்களுக்கு வழங்கக்கூடிய மின்சாரம் நம்மிடம் இருந்தாலும் கூட அந்த மின்வெட்டுக்கான காரணம் சதி செயல் தான். இந்த சதி செயலை நடவடிக்கை எடுத்து தீர்க்க வேண்டும் அப்படின்றது, அந்த சதி செயல் தான் அந்த மின்வெட்டுக்கு காரணம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப சரியானதா இருக்குதா? திரு ஜெகதீஸ்வரனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? அதாவதுங்க, மின்சார வாரியமே இது வரைக்கும் காரணங்களை அடுக்கிட்டே இருக்கிறாங்க. மின்சார வாரியம் தனிப்பட்ட முறையில் காரணங்கள் அடுக்கிறாங்க. அவர் ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனியார் காரணங்கள் அடுக்கிறாரு. இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் காரணங்கள் எடுக்கிறார். நீங்க அது என்ன பிரச்சனைனா, ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்றது, வேறுபட்டு இருக்கின்றது, வாரத்துக்கு வாரம் மாறுது. முதல்ல மின்சார அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வதந்தி பரப்புறீங்க, தேவையில்லாம வதந்தி பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொதுமக்கள்
இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அவர் வீடு இருக்கிற அந்த சாலையில போய் சாலை மறியல் பண்ணாங்க. என்னங்க கரண்ட் இல்லைங்க, நான் தாவேக்கு தான் ஓட்டு போட்டேன், விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன். நிறைய ஒரு பொண்ணு ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க, அண்ணா நான் ஒன்று தானே ஓட்டு போட்டேன், என் குழந்தைய தூக்கிட்டு ரெட் ஹில்ஸ் நான் நைட்டு 11 மணிக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன், நான் குழந்தை தூங்க மாட்டேங்குதுன்னா இது உண்மைதான். இந்த காட்சியில நம்ம பார்க்கின்றோம். அப்ப தொடர்ச்சியாக இது மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்ப வதந்தி பரப்பாதீங்க அப்படின்ட்டு அமைச்சரே சொல்றாரு. அடுத்த வாரம் என்ன பண்றாங்கன்னா சதிக்கோட்பாட்டுக்குள்ள வர்றாங்க. சதிக்கோட்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மின்சார வாரியம் கொடுத்த தகவல்கள் என்பது ஏசி வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க. மிக குறிப்பா நகரங்கள்ல ஏசி அதிகமாக பயன்படுத்துறாங்க. லோடு தாங்க முடியல. நம்மகிட்ட பற்றாக்குறை இல்ல, மின் பகிர்மானத்துல பிரச்சனைகள் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை இருக்கு, லோடு தாங்க முடியாம பல இடங்கள்ல வெடிச்சிருது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பகல் நேரத்துல வந்து ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு, இரவு நேரத்துல கொஞ்சமாவது கூலிங் ஆகணும், பட் அப்பயும் நம்ம லோடு ஏற்றிக்கிட்டே இருக்கோம், அதனால அந்த லோடு தாங்க முடியாம வெடிக்குது. பராமரிப்பு சரியா செய்யாத ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது இந்த நேரங்களில் அப்படிங்கிறதா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள். இந்த வாட்டி நம்ம பார்க்க வேண்டும் வீடியோ நம்மளே பார்க்கின்றோம், ஃபியூஸ் கேரியரை தூக்கிட்டு போற காட்சிகளை பார்க்கின்றோம். இது என்னமோ இப்பதான் முதலாக இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கின்றோம். இப்பதான் இந்த மாதிரியான திருடர்கள் வந்து இப்பதான் திருடர்கள் கேட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷமா நடந்துட்டு தாங்க இருக்கு. நான் வந்து ஒரு இப்படி பார்க்கலாமே, ஒரு புது அபார்ட்மெண்ட்லாம் நிறைய நேரங்களில் TNHB அதாவது ஹவுசிங் போர்ட்டை கட்டுவாங்க, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரத்தில் கட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, மக்கள் போறதுக்கு டைம் ஆகும், ஏதாவது காரணங்களால் இருக்கும். அந்த இடத்துல அப்பட்டமா இந்த திருட்டு பசங்க போய் திருடுற காட்சியில நான் பார்த்திருக்கேன். ஃபியூஸ் கேரியரை திருடுவானுங்க, ஹை டென்ஷன் வயரை திருடுவானுங்க. இந்த மாதிரி கும்பல் தொடர்ச்சி என்னன்னா சாராயத்துக்கு நம்ம கிட்ட குடிக்கு காசு வேணும், அதனால போய் திருடலாங்கிற ஒரு கும்பல் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஏதோ தாவே காட்சியில புதுசா முளைச்சு வந்து அவங்க திருடுறாங்க, அவங்க ஃபியூஸ் கேரியரை பிடுங்குறாங்க அப்படின்லாம் கிடையாது. இன்னொன்று இது அங்கேயும் இங்கேயும் ஒரு காட்சி ரெண்டு காட்சியை பார்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஒரு திருட்டு கும்பல் வந்து உள்ள பூந்துருச்சு, இதை நம்ம சினிமா மாதிரி உள்ள பூந்து இவங்க எல்லாம் எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி வேலையை செய்யறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அது வந்து எப்படி மக்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் கேட்கறாங்க. மே 4ஆம் தேதியில அதற்கு முந்தி வரைக்கும் எங்களுக்கு இந்த சிக்கல் ஏற்படல. நான் வீதிக்கு வந்து போராடல, வீதிக்கு வந்து நான் நிக்கல, என் வீட்டுல ஃபேன் ஓடல, ஏசி ஓடல, என் வீட்டுல கிரைண்டர் ஓடல, மிக்சி ஓடல, நான் வந்து நிக்கிறேன். நான் இன்னைக்கு தான் நிக்கிறேன், நான் ஏன் நிக்கிறேன், வேலை பொழப்பெல்லாம் நான் நிக்கிறேன். நைட் 1 மணிக்கு நைட் 2 மணிக்கு வந்து இருக்க வேண்டிய காரணங்கள் ஏதாவது எனக்கு இருக்கா, எனக்கு தலையெழுத்தான் கேட்டீங்கன்னா அது நிச்சயமாக இல்ல. அப்ப 4ஆம் தேதி வரைக்கும் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் எப்படி சமாளிச்சாங்க, அதற்கு பிறகு என்ன சிக்கல் ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கணும். நீங்க ஒரு விஷயம், நீங்க வந்து அது அதிமுக வேலுமணியாக இருக்கலாம், இல்ல திமுக செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், ஒரு விஷயம் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருப்பாங்க. என்னன்னா நம்மகிட்ட போதுமான அளவுக்கு மின்சாரம் இருக்கின்றது, அதுல வந்து ஒரு ஸ்டார் போட்டு நீங்க பார்க்கணும். எந்த ஸ்டார்னா போதுமான அளவு என்பது எப்பொழுதுமே தனியாரிடமும் சேர்த்து வாங்கிய மின்சாரத்தையும் சேர்த்துதான். நம்மளே நம்மளோட சொந்த உற்பத்தியில நம்ம வந்து மின்மிகை மாநிலமாக மாறிவிட்டோமா? இல்லை, இவங்க சொல்லுவாங்க மின்மிகை மாநிலமாக நம்ம மாறிவிட்டோம். அது தொடர்ச்சியாக வேலுமணி சொல்லியிருக்காரு, செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு, எப்பயுமே மின்மிகை மாநிலம் தான். மின்மிகை மாநிலத்துல நீங்க அனல், புனல், காற்றாலை, சூரியன் ஏதாவது சேர்த்தீங்கனாலும் கடைசியாக தனியாரிடமிருந்து நாம் வாங்கிய கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது இருக்கும். அதை வாங்கிதான் சமாளிச்சாங்க. அது எழுத சிக்கல் என்ன, அதுல வந்து ஊழல் பண்றாங்க. நீங்க 5 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு யூனிட் கரண்ட்டை வந்து 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க, இஷ்டப்பட்டதுக்கு வாங்குறாங்க. நம்மளால கேட்க முடியல, பீக் லோடுன்னு சொல்லி சொல்றாங்க, வேற வழியே இல்லாம நாங்க வாங்கிட்டோம்னு சொல்லி அதற்கு வந்து பூசி முழுகிறாங்க. ஆனா அது பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு இந்த ஆட்சி மேல் வேலுமணி அவர்கள் மேல திமுக குற்றம் சாட்டி சொன்னிச்சு. செந்தில் பாலாஜி மேல வந்து ஒரு அண்ணாமலை போன்றவர்கள் குற்றம் சொன்னாங்க. இதெல்லாம் பெரிய எக்ஸல் சீட் எல்லாம் போட்டு நிறைய குற்றங்களை சொல்லி சொன்னாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே. ஆனா ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது தனியாரிடம் வாங்கிதான் தமிழ்நாடு தன்னுடைய மின் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும். இதுல வந்து நிறைய அனல் மின் திட்டங்கள் இதெல்லாம் என்ன ஒரு காலத்துல எனக்கு புரியுது இழந்த வரலாறு நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு பிறகு அதிமுக வந்த காலத்தை நம்ம பார்த்திருக்கோம். அப்பொழுது வந்து நிறைய திட்டங்களும் துவக்கப்பட்டது. திட்டங்களோட நிலைமையில இன்னைக்கும் என்ன இருக்கு அப்படிங்கறத பல கேள்விகள் இருக்கு. ஆனா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பிரைவேட் பிளேயர்ஸ் இல்ல ஜெகதீஷ், இப்போ மே 10ஆம் தேதிக்கு பிறகு தாவேகாவுடைய ஆட்சி, அதற்கு முன்பு திமுகவினுடைய ஆட்சி, இப்போ திமுகவுடைய ஆட்சி காலத்துல ஒருவேளை இவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்களோ அப்படிங்கறத என்னோட கேள்வியாக இருக்கு. ஒருவேளை வேண்டாம், நம்ம பிரைவேட் பிளேயர்ஸ் வாங்க வேண்டாம், அதுலதான் ஊழல் சொல்லி சொல்றாங்க, சரி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி எதுவும் போயிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. சரி, புரியுது, பேசலாம். ஜெய்சங்கர், 2025 ஜூன் மாதத்துல உச்சபட்ச மின் தேவை 21,183 மெகாவாட். 2026 இதே ஜூன் மாதத்துல 21,060 மெகாவாட். 25 ஒப்பிடும்போது 26ல கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இருந்தாலும் மின் வெட்டு அதிகமா இருக்கு சில இடங்கள்ல. அப்படின்னா மின் தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் இல்லை. என்ன புரிஞ்சுக்கலாம்? சதி செயல்தான் மின்வெட்டுக்கு காரணம் புரிஞ்சுக்கலாமா? இல்ல மதிவாணன் அவர்கள் சொல்வது போல சிலர் ஆட்களை திரட்டி அரசுக்கு எதிரான ஒரு மனநிலைமையை உண்டாக்க முயற்சிக்கிறார்கள் புரிஞ்சுக்கலாமா? என்ன நடக்குது மின்சார வாரியத்தில்? மின்சார வாரியத்தில் சார் சொன்னார், சதி செயல் அரசுக்கு எதிராக நடக்கிறது என்று சொன்னார். நான் முதல்லயே அந்த கருத்துக்கு எனது ஆட்சேபனை நான் திருத்துக்கிறேன். சரி. ஏன்னா
அப்படிப்பட்ட செயலை மின்சார வாரிய ஊழியர்கள் பொறியாளர் எந்த காலத்திலும் செய்தது கிடையாது. நிகழ்காலம் இல்லை, கடந்த காலம் கூட செய்தது கிடையாது. ஊழியர்கள் செய்கிறாங்கன்னு சொன்னது பொதுமக்கள் அவ்வளோதான். நான் ஊழியர்கள் மேலே குறை சொல்ல எந்த காலம் செய்ததில்லை. அது பர்டிகுலராக பொலிட்டிக்கல் மோட்டிவாலாம் எங்கள் மின்சார வாரிய ஊழியர்கள் எப்பொழுதும் இருந்தது கிடையாது. அப்படி இருக்கவும் முடியாது அந்த இடத்துல, ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றது. இப்போ நான் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கேன், மின்சார தட்டுப்பாடு கண்டிப்பாக கிடையாது. மின்சார தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அதை தனியார் மின் உற்பத்தியாளரை வாங்கி நுகர்வோருக்கு கொடுத்துட்றோம். அதுக்கு பட்ஜெட்டுக்கு ஒதுக்கினாலும் கூட, நஷ்டத்தில் போனாலும் கூட தடை ஏற்படக்கூடாது என்றதில் கடந்த கால ஆளுகட்சியும் சரி நிகழ்கால ஆட்சியும் சரி தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பிரின்சிபலாக தான் மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுங்க. எங்கே என்ன பிரச்சனை வருது, மின்சார தடை ஏற்படுகிறது அப்படின்றது தான் பிரச்சனை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு தேவையான மின்சார உற்பத்தி இல்லை, உற்பத்திக்கும் நுகர்வோருக்கும் கேப் இருந்தது, அதிகமாக இருந்துச்சு. அப்போ தடை ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன சொன்னோன்னா, போதிய அளவு மின்சார உற்பத்தி இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ சுய தேவைகள் உற்பத்தி பண்ணனால கூட வெளியே வாங்கி கொடுத்துறோம்னு வச்சுங்களேன். அப்போ சஃபிஷியண்டாக மின்சாரம் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் தடை ஏற்படுத்துகிற காரணம் என்னென்னா, இப்போ இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வெப்ப அலைகள் எல்னினோ என்று ஒரு புதிய ஒரு மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்காங்க. அது அப் டு ஆகஸ்ட் செப்டம்பர் வரை இருக்கு. செப்டம்பர் அக்டோபர் மழை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது எல்னினோ இருக்க போகிறது, வெப்ப அலைகள் இருக்குது. மின்சார வாரத்தில் எங்களுக்கு ஒரு டேட்டா இருக்குது. ஈவினிங் பீக்குன்னு சொல்லுவோம், நார்மல் ஈவினிங் பீக்குன்னு சொல்லுவோம். ஈவினிங் 6 to 11, 12 வரையும். அதே மாதிரி சம்மர் பீக்குன்னு சொல்லுவோம், அதுவும் ஈவினிங் 6 to 11 வரையும். 12க்கு அப்புறம் என்ன ஆகும்னா கிராஜுவலாக குறைஞ்சிடும். சம்மர் காலத்தில் வந்து ஏசி பயன்படுத்துவோர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் பெரும்பான்மை என்ன பண்ணும், 2 hours 3 hours ஸ்லீப் போட வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த முறை வெப்ப அலையின் காரணமாக அவங்க விடியற்காலை 2, 3 ஈவன் ஃபுல் நைட் கூட மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அப்பொழுது மின்சார பற்றாக்குறை வரலை, ஆனால் மின் தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது ஏற்கனவே இருக்கிற வழித்தடம் இருக்கு இல்லையா, அந்த வழித்தடத்தை முறையாக பராமரிக்க முடியாத காரணம். அது 30 நாட்கள்ல அது தீவிரமா தெரியுமா? ஏன்னா மே 10ஆம் தேதிக்கு முன்பு அந்த தீவிரம் இல்ல. 30 நாட்கள்ல நீங்க சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ இல்ல உயர் மின்னழுத்த கம்பிகளோ பழுதாயிருமா? அது எப்படி இந்த ஆட்சியில மட்டும் அப்படி நடக்குதுன்ற ஒரு கேள்வி இல்லது இல்லையா? ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு நமக்குள்ள, சாமானியர்களுக்கும் இருக்கும் இல்லையா? பொதுவாக எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வருது. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் மார்ச் 14 வருது. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மின்சார வாரியத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எலெக்ஷன் கவுண்ட், அதாவது எலெக்ஷன் எண்ணிக்கை கவுண்டிங் எண்ணிக்கைலாம் தெரிஞ்சுட்டு எல்லா இடங்களும் அங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணிடுறோம். ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது, கடுமையான பற்றாக்குறை இருக்குது, 50% மேலே பற்றாக்குறை இருக்குது. ஆட்கள் இல்லாமல் வேலை செய்ய முடியல. ஒரு தொழிலாளி, ஊழியர், அதிகாரி வேலைக்கு வந்தால் 3 நாட்களுக்கு அப்புறம் வீட்டுக்கே போகிறார் என்ற யதார்த்த உண்மைகள் பலருக்கு தெரியாது. சரி, இதன் மூலம் அவனை தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வேலை செய்யக்கூடிய இடத்தில் என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், மின் தடை வருகிறது என்ற ஒரு கொஸ்டின் நீங்கள் வைக்கிறீங்க. அது எப்படி வர முடியும்? ஏற்கனவே அக்யூமுலேட்டர் இப்போ நாங்கள் பராமரித்து வச்சோம் பார்த்தீங்களா, பராமரிப்பு எத்தனை நாளைக்கு வரும்? ஒரு 10 நாளைக்கு, 20 நாளைக்கு, 30 நாளைக்கு வரும். 30 நாட்களுக்கு பிறகு சம்மர் பீக் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் சம்மர் பீக் ஸ்டார்ட் ஆகுது. சம்மர் பீக் ஸ்டார்ட் ஆன பிறகு திரும்ப அதை மெயின்டைன் பண்ணோம்ல, அந்த இடத்த பராமரிக்கணும்ல. கேபிளோ, பில்லரோ, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பராமரிக்கணும். நீங்கள் முறையாக மாதம் ஒரு முறை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் பராமரிப்பை செய்யலைன்னா எவ்வளோ பெரிய நெட்வொர்க் வாங்கலாம் ஸ்பாலிஷ் டேமேஜ் ஆகும். அப்படிதான் புரியா இருக்கு. தேர்தலுக்கு முன்பாக மொத்த பணியாளர்களும் சுழன்று அந்த பராமரிப்பை செய்த போது 1 மாத காலமாக ஒரு ஆட்சிக்கு அவப்பெயரா இந்த மின்வெட்டு வரும்னு நினைக்கும் போது ஏன் துறை சார்ந்த அமைச்சர் இன்னும் ஒருங்கிணைத்து அந்த பராமரிப்பை முடிச்சு மின்வெட்டு இல்லாத ஒரு தமிழ்நாடா மாற்றி இருக்கலாம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, ஏன் அதை செய்ய தயங்குறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல. நீங்க சொல்றதுல இருந்து அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அவங்க முதல் முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். இதுக்கு முன்பாக அவங்க ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இல்லை, நிர்வாகத்தை இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லைன்றீங்க. அது மிக மிக முக்கியமாக மின்சாரத்துறையில் இருக்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த டேட்டாஸ்லாம் அவங்க புரிந்து கொள்வதற்கு குறைந்தபட்சம் 6 மாத காலங்கள் ஆகும். இருந்தாலும் கூட போர்க்கால அடிப்படையில் நுகர்வோருக்கு, மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மின்துறை அமைச்சர் உயர் அதிகாரியோட சந்தித்து பேசுறாரு, அதற்கான திட்டங்களை தீட்டுறாரு. இன்னும் அவருக்கு இன்னும் கைப்படவில்லை அப்படின்னு தான் நான் புரிந்துக்கிறார். ஏன்னா அதற்கான நடவடிக்கையில் வாரிய தலைவரோட பேசுறாரு, டைரக்டரோட பேசுறாரு, எல்லாரோட பேசுறாரு. அப்படி பேசினாலும் கூட களத்தில் இறங்கி வேலையை செய்வதற்கு போரிய
போதிய பணியாளர்கள் தேவை. நான் என்ன நினைக்கிறேன்னா, மின் தடை வந்தால் இல்ல, சரி செய்ய வேண்டும் என்பதல்ல புரியுது, நோக்கம். எனக்கு புரியுது. இதே பணியாளர்களை வைத்தான தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பு தமிழ்நாடு முழுவதுமே நம்ம சீரமைப்பு பணியை செஞ்சோம். அப்போ இப்ப செய்யும் போது மட்டும் ஏன் பணியாளர் பற்றாக்குறைன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்பொழுதும் பணியாளர் பற்றாக்குறை இருந்தது, போதிய அளவு கால அவகாசம் இருந்தது. அந்த கால அவகாசத்தை முறைப்படுத்தி ஒதுக்கி வேலை செஞ்சோம். இப்போ பற்றாக்குறை இருக்குது. ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 3000 ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் ரிட்டையர்ட் ஆகும். ஒரு மாதத்திற்கு வேலை செய்ய பணியாளர்கள் கிடையாது. நீ 50% ஜெனரல் வேகன்சி சொல்லியிருக்காங்க. நுகர்வோருக்கு சேவை செய்யக்கூடிய இடங்களில் மத்திய சென்னையில் மட்டும் 80%, ஓவராலாக 60% ஆவரேஜா. சரி, நுகர்வோர் சேவை செய்ய இடத்துல யார் வச்சு வேலை செய்யறது? புரியுது. இப்போ தமிழ்நாட்டுல சதி செயல் இல்ல. கண்டிப்பாக மின்சார எங்களை ஊழியர்கள் பொறுத்தவரை இல்லைன்னு மின்சார ஊழியர்கள் செய்யக்கூடிய பணிக்கு நியாயமா இருக்கிறாங்க. கண்டிப்பா. ஆனா மின்வெட்டுக்கான காரணம் மின் பற்றாக்குறையும் இல்ல, நிர்வாகத்திறனின்மை இன்னும் சரியா இல்ல, புதிய ஆட்சின்றனால கத்துக்கிறதுக்கு 6 மாசமாவது ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதானே உங்களுக்கு நான் புரியுது? வந்து அரசியலில் பொறுப்பேற்ற மின்துறை அமைச்சருக்கு பிடிபடலன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஆனா எங்களுடைய அதிகாரிகள் ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகள் தானே, அவர்கள் அந்த வேலையை செய்ய முடியல. ஆனா அந்த அதிகாரிகள் கூட என்ன பண்ணுவாங்க, மேலே வரக்கூடிய ஆணைகளை உத்தரவுகளை கீழே அமுல்படுத்துகின்ற பொழுது அமுல்படுத்துற இடத்துல இருக்கக்கூடிய பணியாளர் பற்றாக்குறை தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியலன்றாங்க. சரி, ஓகே. திரு ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டு, தினசரி காலையில் செய்தியை பார்த்தோம்னாலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். விடியற்காலை 3 மணிக்கு, இரவு 1 மணிக்கெல்லாம் போராட்டம், குழந்தைகளோடு வந்தாங்க அப்படின்ற செய்தியை தான் பார்க்க முடியுது. 30 நாட்களுக்குள்ள அப்படி என்ன மாற்றம் மின்துறையில் ஏற்பட்டு விட்டது? பொலிட்டிக்கலாக பேசுறது ஒரு பக்கம், ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே ஒர்க்க ஷார்ட்டேஜ் இருக்குன்னா ஷார்ட்டேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு பராமரிப்புக்கு ஒரு யூனிட்டுக்கு 5 பேர் இருந்தால் போதும். பட் பழுதை சரி பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு 5 பேர் பத்தாது. நீங்கள் அந்த தளவாடங்களை கொண்டு போக வேண்டியது இருக்குது, அந்த டிரான்ஸ்போர்ட் கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணணும், இங்கே அப் அண்ட் டவுன் பிரேக்ஸ் எல்லாம் செக் பண்ண வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது. அது எனிவே ஒரு பிரச்சனை இருக்குதான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு இது ரொம்ப புதுசு. எப்படி வரும், எப்படி சமாளிக்கணுன்ற சிஸ்டத்தை இன்னும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடைச்சிருக்காது. குறைந்தபட்சம் ஒரு மாதம் தான் ஆகியிருக்கு. அதனால யார் எங்கே எப்போ சர்ப்ளஸ் வரும், எப்போ எங்கே ரீரவுட் பண்ணணும், நிறைய வேலைகள் அங்கே இருக்குது. அது ஒரு பெரிய இயந்திரம். நான் உங்களுக்கு நேரம் தரேன், ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும். இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து தான் ஒரு கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, பலருக்கு கேளும். மின் பணியாளர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது, சில இடங்களில் தொழில்நுட்ப ரீதியிலான சிக்கல்களை சந்திக்கிறோம். ஆனால் அது எப்படி எல்லா பகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான சிக்கல் ஒரே நேரத்தில் வருமா? சென்னையில் இப்போ நடக்கக்கூடிய போராட்டம் திருவள்ளூர்லையும் நடக்குது, செங்கல்பட்டுலையும் நடக்குது, காஞ்சிபுரத்துலையும் நடக்குது. ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் எல்லா இடங்கள்லையுமே இந்த தொழில்நுட்ப கோளாறு தான் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ வேறு ஏதோ நடக்குதோ இந்த மின்வெட்டுக்கான காரணம்ன்ற ஒரு கேள்வி எழுதல. அந்த வேறு தான் என்ன அப்படின்றது அது வேறு என்ன அப்படின்னு உண்மையாகவே வேற காரணம் இருக்குன்னா, இந்நேரம் அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா இதுக்கு ஒரு கமிட்டியே போட்டிருப்பார். ஏன் இந்த மாதிரி பரவலாக ஒரே சிஸ்டமில் ஒரே பேட்டர்னில் நிறைய இடங்களில் பிரச்சனை நடக்குது, இது ஆய்வு செய்யுங்கன்னு நேரம் குழுவே போட்டிருப்பாங்க. ஆனால் அது போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா புதியதாக வந்த அரசுக்கு அவங்களுக்கே இந்த அழுத்தம் உண்டு. இந்த 1 மாதத்துக்குள்ள இவ்வளோ பெரிய சிக்கல் வருது, என்னதான் நடக்குதுன்னு அவங்களே கிரவுண்ட் ரூத்திங் பார்த்துருக்கணும், கிரவுண்ட் செக்அப் இல்லாமல் இருந்திருக்காது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இன்றைக்கி டிமாண்ட்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஒரு பக்கம் இருக்குது. இந்த சம்மர்னால பொழுதுனிக்குமே அனல் அடிக்கிற காற்றுகள் இருக்கிறது. பிரச்சனை எங்கே உருவாயிருக்கு அப்படின்னா, நமக்கு தேவையானதை நீங்கள் கிரிட் கனெக்டிவிட்டியாக வழியாக வாங்க வேண்டியது இருக்குது. இங்கே நமக்கு போதுமான உள் உற்பத்தி, இன்னொரு பக்கம் வந்து வெளியிலேருந்து வாங்க வேண்டிய தேவைகள் ஏதோ ஒரு இடத்துல உள்ளார கொண்டு வந்துடும். பட் இங்கே லாங் லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியதில் தான் பிரச்சனை. இபி வந்து ஒரு யூனிட்டை இன்றைக்கி உடனே போட்டு உடனே வெளில கொண்டு வந்துறது அல்ல. நீங்கள் கிரிட்டில் கொண்டு வரதுக்குமே நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேண்டியது இருக்குது. திமுக அரசு நிறைவு காலத்தில் இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டது அந்த காலகட்டத்தில் புதிய அரசு வருவதற்கு வரைக்கும் தான். அப்போ இன்ட்ரீம் பட்ஜெட்டு இல்லாத சமயத்தில் இன்னும் இந்த தாவேக அரசு பட்ஜெட்டு கூட போடலை. ஏன் இங்கே பட்ஜெட் பெரிய அளவில் தேவைப்படுது அப்படின்னா, இன்றைக்கி பவர் கன்சம்ஷன் நீங்கள் வாங்குறீங்க, தேவை கன்சம்ஷனுக்காக வாங்குறீங்க, யூனிட் மெகாவாட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பெரிய அளவிலான அக்ரிமெண்ட் தேவை. அப்போ இந்த பட்ஜெட்டை பொருந்துமா பொருந்தாதா, மார்க்கெட் ரேட்டை செக் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ இந்த பட்ஜெட்டை இன்னமும் நெருங்காமல் இருக்கிறதுனாலே ஒரு பெரிய தேக்கம் இருக்கும். டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இன்னும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா ஏற்கனவே தேவைக்கு அதிகமான மின் உற்பத்தி நம்மகிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா உபரியை நம்ம விற்பனை செய்யறோம்னு சொல்றாங்களே. இது என்னன்னா நம்மளோட ஓன் உற்பத்தி இல்ல, பல்வேறு காரணங்களால நம்ம வருது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 16 யூனிட்ல 6668 மெகாவாட் தான் நம்மளோட உற்பத்தி. இதுல நம்ம மேக்சிமம் நேத்து லைட்னிங் ஸ்பீக்ல
21,000 நம்ம பக்கம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நேற்று டோட்டல் கெப்பாசிட்டி 21,000ல் 19,930 மெகாவாட் நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம், நேற்று ரீச் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்லேயே இருக்குது. இதில் நமக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையோட உட்கட்டமைப்பை திமுக அரசு தொடர்ந்து செய்ய தவறு இருக்குன்றதான் இங்கே வெளிப்படையாக தெரியுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2021-22 70,447 கோடி ஈபியோட இன்கம். அந்த ஆண்டுக்கான செலவு 82,402 கோடி செலவினம். அப்படின்னா 12,000 கோடி டெபிசிட்ல இருந்தது. இவங்க 2021 இறுதியில் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு ஒரு 14,000 கோடி ஷார்ட்டேஜ் இருக்கு, நாங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம், அடுத்த வருஷம் இது ஓவர் கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. 2022-23 இன்கம் வந்து 82,399 கோடி. அப்படின்னா போன வருஷம் எது டெபிசிட்டாக இருந்ததோ அதெல்லாம் சேர்த்து 82,400 கோடிக்கு வருமானம் வந்துருச்சு. அந்த ஆண்டுக்கான டெபிசிட் நமக்கு 0வாக இருந்திருக்கணும். ஆனால் 91,592 கோடி எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அப்படின்னா வந்ததை விட திரும்ப ஒரு 10,000 கோடி கூடுதல் செலவீனமாக வருது. அது குறைஞ்சிருக்கும், திரும்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. அப்போ திரும்ப 23-24 இன்கம் பார்த்தீங்கன்னா 96,556 கோடி. செலவு அப்பயாவது குறைஞ்சிருக்கணும்ல. வருமானம் 96,000 கோடி வந்துருச்சுல்ல. 82,000 கோடியிலேருந்து 96,000 கோடி இன்கம் வந்திருக்கு. அப்போ செலவு எவ்வளோ இருக்கணும்? போன வருஷம் 96,000 கோடி இருந்ததுல, அதே 96,000 கோடி இருந்தால் நமக்கு ப்ளஸ் 4,000 கோடி. ஆனால் அந்த ஆண்டு செலவு எவ்வளோ தெரியுங்களா? 94,536 கோடி. அதாவது 3,000 கோடி டெபிசிட் போகுது. இப்போ 2024-25 நம்மளோட இன்கம் 1,00,000 கோடி. 1,00,000 கோடியே 417 கோடி. நம்மளுடைய 1,417 கோடி ஈபிக்கு வருமானமாக வந்திருக்கு. செலவு எங்க இருக்கணும்னா அதே 91ல் 94ல் இருந்திருக்கணும்ல. 98 கோடியே 344 கோடி செலவு. அப்போ இங்க வருமானமும் வருது, செலவும் படிப்படியா ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? செலவு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. 2021ல் இது மாதிரி ஒரு 14,000 கோடி இருக்கு, இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம், பேர் பண்ணிக்கங்க, நாங்க குறைச்சிருவோம் சொன்னீங்க. அப்ப ஏன் திரும்ப செலவு என்னமோ இன்க்ரீஸ் ஆகுது? அதே பாய்லர் தான், அதே தளவாடங்கள் தான், மேபி ஒரு 1000 கோடி கூடுதலாக இருக்கலாம். ஆனால் 10,000 கோடி 12,000 கோடி ஆண்டுக்கு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? எங்க சிக்கல் அப்படின்னா, இந்த எக்ஸ்பென்ஸை பிரேக் அவுட் பண்ணி பார்க்கும்போது 2021ல் அதே ஊழியர்களுக்கு 9,000 கோடி செலவு, அதாவது ஊதியம், மற்ற பணிப்பலன்கள், கொடைப்பலன்கள்லாம் சேர்த்து 9,000 கோடி. இந்த 2024-25க்கும் அதே 9,000 கோடி. ஆனா இங்க எங்க பிரச்சனை வருதுன்னா, காஸ்ட் ஆஃப் பவர் பர்ச்சேஸ் 47,145 கோடி. இன்னைக்கு இதே பவர் பர்ச்சேஸ்க்கு 75,960 கோடி, 76,000 கோடி பவர் பர்ச்சேஸ் நம்ம வாங்குறோம். வேற எந்த காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகல. நீங்க காஸ்ட் ஆஃப் அதர் எக்ஸ்பென்ஸ், டெப்ரிசியேஷன் எதுவுமே மாறல. ஆனா இங்க காஸ்ட் ஆஃப் பவர் பர்ச்சேஸ் மட்டும் ஏறக்குறைய 47, 49, 50, 51 இருந்து சடன் ஸ்பைக். 23-24ல் 51ல இருந்து 74,000 கோடி பவர் பர்ச்சேஸ் வாங்குறாங்க. அதோடைய ரீடைன் இப்ப 75,000 கோடி பவர் பர்ச்சேஸ் வாங்குறாங்க. அப்ப வாண்டுக்கு வாங்கக்கூடிய அந்த 14,000 கோடி குறைஞ்சிருக்கணும்ல, ஏன் குறையல? அப்ப திமுக ஏன் இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? நமக்கு என்ன கேள்வினா, இதோட பிரேக்கப்பை நான் முடிச்சிடறேன். இதோட பிரேக்கப்பை நீங்க பட்ஜெட் செஷன்ல என்னென்ன டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்க தெரியுங்களா? அதர் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ் சொல்லி 24,000 கோடியை கணக்கு காமிக்கிறாங்கன்னா, போன முறை இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ்னு எப்படி 20,000 கோடி நீங்க பவர் பர்ச்சேஸ்ல காமிக்கிறீங்க? அப்ப இந்த பிரேக் அவுட்டை பண்ணாதான் அங்க எவ்வளவு விதமான ஒப்பந்தங்கள் நடந்திருக்கு, என்ன விலையில மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க. 3 ரூபா மார்க்கெட் ரேட் 6,000 ரூபாய் 6 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா? 4 ரூபாய்க்கு இருந்ததா 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா? 2.10க்கு இருக்கிறத 4.50க்கு வாங்கி. ராதாகிருஷ்ணன் சில புள்ளி விவரங்களை அடுக்கிறார் இல்லையா? சில தினங்களுக்கு முன்பு கோவையில செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மின்துறை அமைச்சர் அதே செந்தில் பாலாஜி, திமுக ஆட்சியில தான் லாபகரமான ஒரு துறையா மின்துறையை மாற்றி வைத்து விட்டோம், ஆனா தாவேகாவுக்கு அந்த அரசை நடத்த தெரியல, குறிப்பா மின்துறையை நடத்த தெரியல, அதுதான் இவ்வளவு பெரிய மின்வெட்டுக்கு காரணம்னு சொல்றாரு. அப்போ திரு ராதாகிருஷ்ணன் சொல்றதும் செந்தில் பாலாஜி சொல்றதும் வேறு வேறு கோணத்துல இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதுல நீங்க நாங்க சர்ப்ளஸ்ல பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி பார்த்தா ஏன் டெபிசிட் வருது? வருஷத்துக்கு 10,000 கோடி நீங்க டெபிசிட்டை ஏன் காமிச்சிருக்கீங்க? 51,000 கோடியில இருந்து
74,000 கோடிக்கு பவர் பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன? இன்னைய வரைக்கும் அவங்க பட்ஜெட்ல பிரேக் டவுனே இல்லாத காரணம் என்ன? அந்த பிரேக் டவுன் அவர் விளக்குவாரா? தளவாடங்கள் கொள்முதல்ல ஏன் நீங்க லிமிடெட் டெண்டரா போட்டீங்க? ஏன் ஷார்ட் டேர்ம் டெண்டரா போடுறீங்க? ஏன் ஓஜி டெண்டரா போடுறீங்க? நூத்துக்கணக்கான டெண்டர் ஆன்கோயிங் ஒர்க்கா டெண்டர்களை போட்டிருக்காங்க. இதே இபி டிபார்ட்மெண்ட்ல செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்குவார்களா? அதே நிறுவனம் தான் பண்ணுது, அதே கான்ட்ராக்டர்ஸ் தான் பண்ணிருக்காங்க. ஏன் நீங்க டெண்டரை வெளிப்படையா இது வரைக்கும் அறிவிக்கல? மற்ற துறையை காட்டிலும் வெளிப்படையா இருக்கக்கூடிய துறை இருக்க வேண்டிய துறை, ஆனா மற்ற டெண்டர்களை காட்டிலும் மின்சாரத்துறையில நூத்துக்கணக்கான டெண்டர் ஒர்க் ஆர்டரே கிடையாது. இன்னைய வரைக்கும் கடந்த 4 வருஷம் ஒர்க் ஆர்டர் அப்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க செந்தில் பாலாஜி அவர்கள். அப்போ திமுக அரசு ஒரு நெடுநாள் நோக்கத்துல இதை திட்டமிட்டு செயல்பட்டு இருந்தா அவங்க சொன்னதை நாங்க 14,000 கோடி குறைச்சிருவோம் நாங்க. அப்ப திரும்பவும் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு அவங்க 4 ஆண்டு அனுபவத்தை இவங்க 40 நாள் கூட ஆகாதவங்களோட கம்பேர் பண்ணது பொருந்தாதது. இன்னைக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் இவங்களை பார்க்க போறோம், திரும்பவும் தவறு இருக்குன்னா இதே நம்ம நிர்மல்குமார் அவர்களை கேட்க போறோம். 4 மாசம் ஆச்சுங்க, ஏன் இன்னமும் அவங்களுக்கு சிஸ்டம் தெரியல கேட்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். திரு ஜெகதீஸ்வரன், முன்பு பேசிய திரு ராதாகிருஷ்ணன் திமுகவினுடைய ஆட்சி காலத்துல சில விஷயங்களை மின்சாரத்துறையில செய்ய தவறியதனுடைய முடிவு தான் இந்த மின்வெட்டுக்கான காரணம் அப்படின்ற ஒரு புள்ளியிலிருந்து அவர் தன்னுடைய பதிலை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வையில் அது சரிதானா? ஏன்னா திமுகவிற்கு பிறகு தாவேக ஆட்சி அமைத்து விட்டார்கள். முதல் நாள்ல இந்த கேள்வி எழுப்பப்படவில்லை. ஆட்சி அமைத்து 30 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போதும் இந்த மின்வெட்டு தொடரும் போதுதான் பல கேள்விகள் அரசுக்கு எதிராக மக்கள் முன்வைக்கிறாங்க. எப்போது இது சரி செய்யப்படும் என்ற கேள்விக்கு இப்போது வரை பதிலும் இல்லை. அப்படி என்றால் திமுகவோடு ஒப்பிடக்கூடிய விஷயம் சரிதானா? இல்லைங்க, நீங்க அவர் ராதாகிருஷ்ணன் சொல்ற புள்ளி உரங்கள் எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்குவோம். நிறைய ஊழல் இருந்தது, நம்மளே பேசுவோம். மின்மாற்றி கொள்முதல்ல கிட்டத்தட்ட 397 கோடி அது அறப்புரைக்கமா வெளியே கொண்டு வந்தாங்க. அதுவும் சிபிஐ வழக்கு தொடர்ந்து இருக்கு, அதை ஒத்துக்கிறோம். நிறைய டெண்டர், ஷார்ட் டேர்ம் டெண்டர், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதனால எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா நம்ம இப்படி பார்க்கலாமே, ஒருவேளை திமுக ஆட்சி தொடர்ந்துச்சு, இல்ல அதிமுக ஆட்சி வந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு மோசமா போயிருக்குமா அப்படிங்கறத மக்கள் கேட்பாங்க. மக்களுக்கு ஆமாங்க அது ஊழல் நடந்திருக்கு, அதனாலதாங்க நாங்க வேற ஆட்சிக்கு மாத்தி போட்டிருக்கோம், லஞ்சம் நடந்துச்சு, ஊழல் நடந்துச்சு, செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சாரு, எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு, அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு, அதனாலதான் நாங்க இந்த ஆட்சியை வீட்டுக்கு அமிச்சிட்டோம், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அமிச்சிட்டோம், வேற ஒரு புது ஆட்சிக்கு நாங்க கொடுத்துருக்கோம். நான் சொல்றேன், நீங்க அப்படி அவங்க பார்க்கும் பொழுது அவங்க அடுத்த கேள்வி, நீங்க அதற்கு தண்டனையாக நாங்க கொஞ்ச நாளைக்கு நீ ரோட்ல ஏத்துறீங்க அப்படின்னு சொல்வீங்களா அப்படிங்கறத மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஒரு நாள் நீங்க மற்ற விஷயங்களுக்கு விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். அது தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்களை காலவாசம் மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க உடனடியாக எனக்கு மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் கொடுங்க, எனக்கு மோதிரம் போட்டு விடுங்க, எனக்கு தாலி தங்கம் கொடுங்க, அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அதெல்லாம் சரி, ஓகேங்க, வெயிட் பண்றோம். ஆனா மின்சார பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, இதற்கெல்லாம் மக்கள் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. சரிப்பா விடுப்பா, எத்தனை 40 கொலை தானே நடந்துச்சு, பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம், 6 பாலியல் பிரச்சனை தான் நடந்திருக்கு, பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம், விஜய் தான் டைம் கேட்டிருக்காரு, அப்பெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க ஒவ்வொரு மக்களும் நீங்க கடையினார் காலையில இருந்து உழைச்சு கஷ்டப்பட்டு வர்றோம், நைட் வந்தா வீட்டுல ஃபேன் ஓடாது, அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. சிம்பிளா ஃபேன் ஓடாது, ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க ஏசி ஓடாது, லைட் எரியாது, நான் வீதியில ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்ப அவங்களோட கேள்வி என்னவாக இருக்கும்? ஒருவேளை இந்த ஆட்சி இருந்து வேற பழைய ஆட்சி இருந்ததா இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா? இந்த ஆட்சி வந்த பிறகு அப்போ நீ எங்க போய் முடியும்னா, அப்ப இந்த ஆட்சிக்கு இன்னும் நிர்வாகத்திறன் போதவில்லை. இன்னும் அவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க? பழைய ஆட்கள் இருந்தா எப்படி சமாளிச்சிருப்பாங்க? பிரைவேட் கரண்ட் வாங்கி சமாளிச்சிருப்பாங்களா? இல்ல அவசரமா ஊழல் மறுபடியும் சொல்றேன், ஊழல் நடந்திருக்கலாம், இல்லன்னா சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களே ஒரு 3 மாசம் கழிச்சு பாருங்க ரொம்ப மோசமா இருக்குல்ல, பிரைவேட் கரண்ட் தாங்க நிறைய வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு, நாங்களும் அவங்கள மாதிரி நாங்க 15 ரூபாய்க்கு வாங்கலங்க, நாங்க ஒரு 12 ரூபாய்க்கே வாங்கிடுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்காகத்தான் இதெல்லாம் செய்யறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க மின் உற்பத்தி அதிகமா இருக்கு, மின் உற்பத்தி அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. மின் உற்பத்தி அதிகமா இருக்குன்னா தொடர்ந்து, ஏன்னா ஒரு இடத்துல போனுச்சுன்னா பரவாயில்லைங்க, சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல போறதை நம்ம பார்க்கின்றோம். திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை எல்லா ஊர்களிலும் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வீதிக்கு தீப்பந்தங்கள்லாம் எடுத்து போராடுறாங்க. சில ஊர்கள்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் கரண்ட்னு சொல்லி போராடுறாங்க. எல்லா இடத்துலயும் நீங்க சதி கோட்பாடு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. எல்லா இடத்துலயும் மக்கள் வேணும்னே போராடுறாங்க, எல்லா இடத்துலயும் யாரோ ஒருத்தர் திருடுறாங்க, எல்லா இடத்துலயும் திமுக காரங்க உள்ள புந்துட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. மக்களே நம்ப மாட்டாங்கல்ல. எப்படி சார் நீங்க உங்க ஆட்சி மாறிடுச்சு, அவர் சொன்னார் இல்லையா, மின்சார ஊழியர்கள்லாம் திமுக எப்படி வேலை செய்வாங்க? ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் அவங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி தப்பு செஞ்சாங்கன்னா வேலை போயிடுங்க, அவங்களுக்கு காலப்போல சஸ்பென்ஷன்ல இருக்கணும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஆட்சி மாறுச்சுன்னா எல்லா அரசு ஊழியர்களும் அந்த ஆட்சிக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க. அந்த ஆட்சி பிடிச்சிருக்கு பிடிக்கல, நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிற தனிப்பட்ட விருப்பம் அவங்களுக்கு, பட் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது
ஒரு சாமானியனோட பார்வை என்பது எனக்கு நைட் வீட்டுக்கு வந்தா கரண்ட் இருக்கா இல்லையா, இல்ல நான் வீதியில சுத்தணுமா, நான் போய் இபி போய் கேட்கணும், டிஎன்இபி போய் நான் கேட்கணுமா, எங்க வரல போன் மின்னகத்துக்கு போன் அடிச்சுட்டே இருக்கணுமா, அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏன் இந்த ஆட்சியில் இவ்வளவு மோசமாக இருக்கின்றது அப்படிங்கிறத பிரதானமான கேள்வியாக இருக்கும். சரி, ஆனா பராமரிப்பு இல்லாத ஒரு கட்டமைப்பும் கூட மின்சாரத்துறைக்கு ஒரு பெரும் அழுத்தமா மாறி இருக்கு. பராமரிப்பு செய்ய வேண்டிய பணியாளர்கள் போதிய அளவில் இல்லை. மொத்த பணியாளர்கள் 50% பணியாளர்கள் தான் தமிழ்நாட்டில் தற்போது பணியில் இருக்கிறார்கள். இவர்களை வைத்து முழு வேலையும் செய்வது ஒரு கடினமான விஷயம்னு ஒரு விளக்கமும் சொல்லப்படுது. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே இருக்கு திரு ஜெகதீஷ். நீங்க திமுக ஆட்சி மாறியவுடன் செந்தில் பாலாஜி அவர்கள் இதே மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கரண்ட் போச்சு. நீங்க அந்த நேரத்துல ஒரு 10 காரணங்கள் எடுக்கணும். அதுக்கு ஒரு காரணமாக அணில் வந்து காரணம் சொல்லி எடுக்க ட்ரோல்கள் ஆனாரு. அணில் தான் வந்து கரண்ட் கடிச்சிட்டு போயிடுச்சு சொல்லி ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, இந்த பழுது நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, எங்களுக்கு வந்து ஆட்கள் குறைவாக இருக்கின்றது, இதை வந்து சரி செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும். நிறைய நேரங்களில் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஏரியாலையும் மெயின்டெனன்ஸ்க்காக காலைல 9 4 மணி 5 மணிக்கு ஆஃப் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாம இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு டைம் வேணும்னு சொல்லி பண்ணாங்க. பட் நம்ம கேள்வி எகைன் என்ன கேட்டீங்கன்னா, மே மாசம் இல்ல ஏப்ரல் மாசம், ஏப்ரல் நீங்க மே மாசம் நீங்க வந்து அக்னி பிறந்த பொழுது இந்த ஆட்சி வந்து அப்ப ஆட்சி அமையல, அப்பதான் ரிசல்ட் வருது அன்னைக்கு, அவ்வளவுதான். அன்னைக்கு இது மாதிரி போனுச்சா, இல்ல தேர்தல் அன்னைக்கு இந்த மாதிரி போச்சா? தேர்தல் அன்னைக்கு போயிருந்தா அது பெரிய நெகட்டிவா, அது கூடுதல் நெகட்டிவா போயிருக்கும் திமுக. அப்படி போனுச்சா? போகல. இல்ல அப்ப வந்து ஏப்ரல் மாசம் நடக்காத ஒண்ணு, மே மாசம் 8ஆம் தேதி 9 வரைக்கும் நடக்காத ஒண்ணு, இல்ல வேணும்னே அவங்க சொல்ற மாதிரி யாரும் வதந்தி பரப்புறாங்களா, இல்ல மீடியாக்கள் வேலை இல்லாம டெய்லி அப்பா எங்க கரண்ட் இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம் நம்ம? அப்படி கிடையாது இல்ல. அப்ப அந்த கேள்விங்கிறதுக்கு என்ன பதிலாக இருந்திருக்கும்? ஓகே, பராமரிப்பு சரியில்லை, அப்ப இவங்க அவசர காலத்துல அதை எப்படி சரி செஞ்சிருப்பாங்க? அப்ப கூடுதல் பணியாளர்கள் நியமிச்சிருப்பாங்களா, இல்ல கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எடுத்திருப்பாங்களா, இல்ல வந்து பிரைவேட்ல டக்குன்னு வாங்கி ஏதாவது சமாளிச்சிருப்பாங்களா? அப்படிங்கிற கேள்வி அதுல இருந்தா நம்ம அணுக வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த விவாதத்தின் மையம் என்ன, எதுக்கு அந்த விவாதம் முதல்ல எழுது? மக்கள் கரண்ட்ல வீதியில் வந்து போராட்டம். இது வந்து ஊழல் விவாதம்னா ஊழல் குறித்து ஃபுல்லா பேசுவோம் நம்ம. இது ஊழலும் இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இந்த விவாதம் என்பது தொடர் மின்வெட்டுகள், அதற்கு காரணம் என்ன, நிர்வாக திறனா இல்ல வந்து வேற எதுவும் சதிக்கோட்பாடு, அப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மைய கருத்து என்பது தொடர்ச்சியாக மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதா. மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர் யோசிப்பது இந்த ஆட்சியில் தானே இது நடக்கின்றது அப்படிங்கிறது இயல்பாகவே இது வந்துடும். பொலிட்டிக்கலா இல்ல மக்கள் யோசிப்பாங்க. வேற பிரச்சனை, சட்டமன்ற பிரச்சனைக்கு நீங்க பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது நிச்சயமாக பொருத்தி பார்த்து பேசலாம். திரு மதிவாணன், ஜெகதீஷ் எழுப்பக்கூடிய கேள்வியும் முக்கியமான ஒரு கேள்விதான். நான் முன்பே முதல் சுற்றுல எழுப்பின கேள்விதான், அதனுடைய தொடக்கமாக கூட இது இருக்கலாம். எப்போது சரி செய்யப்படும் அப்படின்றதற்கான விளக்கமோ இல்லை ஒரு உறுதியோ அரசிடமிருந்து இப்போது வரை இல்லை. நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்போது சரி செய்யப்படக்கூடிய வரை மக்கள் இது போன்று வீதிக்கு வர வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அதே நேரத்தில் இதற்கு முன்பு இதே ஊழல்கள் இருந்ததா என்றால் இருந்தது. இதே போன்ற பணியாளர்கள் பணியில் இருந்தார்கள் என்றால் இருந்தார்கள். அப்போதெல்லாம் இல்லாத ஒரு இது போன்ற ஒரு சூழல் இப்ப எழுதுனா ஒரு கேள்வி எழுப்புதில்லை. அந்த இதுதான் நிர்வாகத்திறன்மின்மை உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் அப்படின்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அதாவதுங்க, அனுபவமின்மைன்னு சொன்னாரு ஜெய்சங்கர் சார். அனுபவமின்மைன்னா எனக்கு புரியல. அமைச்சர்கள்லாம் என்ன எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸு அதெல்லாம் ஈஸி படிச்சுட்டு வர்றவங்களா? இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியில் நம்ம எந்த துறையாக இருந்தாலும் அதை நடத்துவது அதிகாரிகள் தான். சரி, அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். நிர்வாக திறனின்மைன்னு சொல்லல. ஒரு அமைச்சர் ஒரு நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு தலைமை இல்ல அனுபவமின்மை. இல்ல, எனக்கு அது புரிஞ்சிருச்சு. இது நடத்துறது வந்து நிர்வாகம் தாங்க நடத்துது. அதுதான் அமைச்சர்கள் வந்து வழிகாட்டுவது. இது வந்து ஒரு வாரத்துல நிர்வாக திறமை இல்லாம போயிடாதுங்க. ஒரு மாதம் ஆகிவிட்டது. இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இபி மாதிரி மின்சாரம் போன்ற ஒரு அத்தியாவசிய சேவை சிறப்பாக இருக்கணும்னா 2 ரொம்ப முக்கியமானதுங்க. மென் அண்ட் மெட்டீரியல்ஸ். இங்க மென்ல தான் 50% ஸ்டாஃப் தான் இருக்காங்க. நேத்தோ முந்தா நாள் தான் 15 வருஷமா அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்தவங்கள எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக 300 பேரை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அமைச்சரே சொல்கிறாரு, ஷார்ட்டேஜ் இருக்கு. முதல் கட்டமாக 15,000 பேரை நாங்கள் நிரந்தரமாக அவங்கள ரெக்ரூட் பண்ண போகிறோம், கான்ட்ராக்ட்லாம் இல்லை அப்படின்னு. அதனால இந்த மென் அண்ட் மெட்டீரியல்ஸில் ஒரு செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மென் அண்ட் மெட்டீரியல்ஸ்ன்றது 10 நாளில் நடக்கலை.
10 நாளில் நடக்கலை, மே 10க்கு அப்புறம் நடக்கலை. இது வந்து 10 வருஷம் அதிமுக ஆட்சி 2011 இருந்திருக்கு. கடந்த 5 வருஷமா வந்து திமுக ஆட்சி இருந்திருக்கு. இந்த 15 வருஷத்துல இவங்க என்ன பண்ணாங்க? மென்னும் இல்லை, மெட்டீரியல்ஸும் இல்லை. அதனுடைய விளைவுகளால் மின்சார சேவையில சிறு பாதிப்பு இருக்கும். சரி, அதுவும் இந்த கோடை காலத்துல வழக்கமா நடக்கிற விஷயங்கள் நடக்கும். ஆனா இது ஏன் எக்ஸாஜரேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதே மென்னையும் மெட்டீரியலையும் வைத்துதானே மே 10க்கு முன்பு முழுமையான மின்சாரம் வழங்கப்பட்டது. இப்ப என்ன அந்த மென்னும் மெட்டீரியலையும் வைத்தது? இதே மெட்டீரியல் நிர்வாகத்திறன் அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. நிர்வாகம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்போ இப்படி ஒரு அமைச்சர் மாறியதாலோ அல்லது வேறு சில அதிகாரிகள் மாற்றதாலோ கம்ப்ளீட்டா நிர்வாகமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு கீழே இருக்கிற சப்ஸ்டேஷன் வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். வேலை செய்யறாங்க. இப்போ ஒரு அமைச்சருக்கு கீழ் இருக்கக்கூடிய இதர பிற அதிகாரிகள் எல்லாம் அதே அதிகாரிகள் தான். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் மாற மாட்டார்கள், அமைச்சர்கள் மாறுவார்கள். சரிதான். இப்போ அமைச்சர் தான் அந்த இடத்துல மாறி இருக்காரு. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்து மின்சாரம் தடைபடாமல் இருந்த போது, நிர்மல்குமார் அமைச்சராக மாறிய போது அதே அதிகாரிகள் ஏன் இப்ப மட்டும் தடைபடுது? அப்போ செந்தில் பாலாஜி இருந்த போது சரியா இருந்தது, ஏன் நிர்மல்குமார் இருக்கும்போது சரியா இல்லைன்னு கேக்குறாங்க. நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நிலைமைகள் ஒண்ணும் மாறல, ஆட்சிகள் மாறிது, காட்சிகள் இப்ப என்ன செயற்கையா பண்றாங்க. சரி, இது இயற்கையா நடக்கிறது இல்ல. அப்படி நடந்தாலும் நீங்க சொன்னீங்க எப்ப சரியா அவன் அரசாங்கம் சொல்ல மாட்டேங்குதுன்னு. ஒரு பழுதை வந்து ஒயர் கட் ஆச்சுன்னா 2 மணி நேரத்துல அது சரி பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மரே வந்து போயிடுச்சுன்னா அதுக்கு சில மணி நேரம் அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் எங்கேயும் அட்டன் பண்ணாமல் இல்லை, அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, திட்டமிட்டு ஒரு குரூப் வந்து இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக, நான் இதுல குறை இல்லை பிரச்சனை இல்லைன்னா சொல்ல, நிறைய இருக்குது கரப்ஷன். இவர் சொன்ன மாதிரி இமாலய ஊழல் இந்த துறையில நடந்து 5 ஆண்டுகளுக்கு இந்த அரசு நீடிக்கும் இல்லையா? 5 ஆண்டுகளுக்கும் இதே போன்ற சதி செயல் செய்யறாங்க அப்படின்னா நீங்க இதே காரணத்தை சொல்லுவீங்களா? இல்ல அந்த சதி செயலை முறியடிப்பீங்களா? சில அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சில பொறியாளர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபியூஸ் அந்த குரூப் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக டு ஃபிக்ஸ் திஸ் ப்ராப்ளம் ஒரு மாதங்கள் ஆகுங்க. சரி, இப்படியே விட்டுட்டு இருக்க மாட்டேன். திரு ஜெய்சங்கர், நம்மளுடைய தலைப்பே இன்னைக்கு தாவேகாவினுடைய நிர்வாக குறைபாடா இல்ல திமுக அரசின் செயல்பாடா? 2 கருத்தை நம்ம இப்ப பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு பக்கம் திமுகவினுடைய ஒரு விதமான சதி இப்ப தொடருது, அது மின்வெட்டுக்கான காரணம். திரு ஜெகதீஸ்வரனுடைய பார்வையிலிருந்து அந்த ஆட்சியில சதி நடந்தது, ஊழல் நடந்தது, எல்லாம் சரிதான். இப்போ சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு, நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்க, அரசியல் மோதலால் இது போன்ற ஒரு மின்வெட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிறைவா உங்களுடைய பார்வை சுருக்கமா. மீண்டும் நான் பதிவு செய்ய விரும்புவது என்னன்னா, டெலிபரேட் சபட்டேஜ் என்பது இல்லை. மின்சார வாரிய ஊழியர்கள் பண்ணலை. மின்சார வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களோ அவுட் சோர்சிங் யாருமே பண்ணலை. ஒருவேளை அப்படி யாராவது எங்கேயோ ஒருத்தர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நிர்வாகத்துடைய பொறுப்பு, அரசாங்கத்துடைய பொறுப்பு. எங்களை அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் அரசியல் மோதல் இருக்கா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் அந்த பார்வையிலே வேலை செய்யலை. நாங்கள் எம்ப்ளாயி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் வேலை செய்கிறது எங்கள் வேலை. 1. 2, சார் சொன்னது போல் மின்சார நஷ்டம் அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்கிறேன். அதில் நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். மின்சார வாரியத்தோட சொந்த உற்பத்தியை அதிகப்படுத்தாமல் மின்சார வாரிய நட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது. வெளியே வாங்கினீங்கன்னா அது நட்ட கணக்கு கூட்டிகிட்டே தான் போகும். ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதுவும் கூட்டிகிட்டு தான் போகும். இப்போ சொந்த உற்பத்தியை செய்வதற்கான திட்டமிடல் தேவை. ஏற்கனவே ப்ராஜெக்ட் சீக்கிரமாக முடிக்கணும். பெரிய அக்ரிமெண்ட் லாங் டேர்ம் பர்ச்சேஸ்லாம் போட்டால் குறைந்த அளவில் வாங்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை இப்போ ரிவ்யூ பண்ணுறாங்க. இப்போ இந்த அமைச்சரும் அதை ரிவ்யூ பண்ண போகிறதாக சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். அப்படி பண்ணால் முதல் நட்டத்தை குறைக்க முடியும், அதுக்கு பிறகு தான் லாபத்துக்கு வரும். இது ஜென்ரலான சொல்ல வேண்டியது. மின்சார தடையை பொறுத்தவரையில் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அது உடனே செய்திட முடியுமா? செய்யவும் முடியும். நாங்கள் எங்களுடைய பார்வையில் நாங்கள் என்ன சொல்றோம்னா, தடை வந்த பிறகு சரி செய்வதல்ல எங்களது நோக்கம். தடையே வரக்கூடாதுன்றோம். தடையே வரக்கூடாது என்றால் தடகள பணியாளர்களை ஆரம்பகட்ட பணிகளுக்கு வந்தவர்களை பணியமர்த்த வேண்டும். அதனால தான் சொல்ல 80% இருக்குன்னு சொன்ன தமிழ்நாடு முழுக்க ஆவரேஜாக
60%க்கு நம்பர் சொல்லலாம் 46,000 காலி படங்கள் இருக்கு. லெஃப்ட் அவுட் கேங்கம் 5,000 பேர் எடுத்து ரெடியிலே அவைலபிள். அவங்கள விட்டா இன்னைக்கு களத்துக்கு வந்துடுவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தடையெல்லாம் சரி செய்யப்படும், அதற்கான கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா ஏன் இந்த 30 நாட்களா இந்த நிலைமை நீடிக்குது? மேன் பவர் தான்றேன். மேன் பவர் இப்போ மேன் பவர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கான்ட்ராக்ட் லேபர் 2 வகையில் 6 பேர் 8 பேர்னு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு தற்காலிகமான 2 months 3 months அவர் ரினியூவல் பண்ணான்னு வச்சிங்களேன், அதில் நிரந்தர தீர்வு. நாங்கள் சொல்றது டெக்னிக்கலி குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் கான்ட்ராக்ட் லேபர் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பணிக்கு அமர்த்தணும். இப்போ கஜா புயல், ஒக்கி புயல் 2015, 16, 17 வந்துச்சு. ஒரு போர்க்கால அடிப்படையில் 6 மாதங்கள் ஆகும் என்று சொன்ன விஷயத்தை நாங்கள் வந்து 45 நாட்களில் முடித்தோம். முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் எங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாங்க. அப்படி வேலை செய்தோம். அதே மாதிரி இப்பவும் வேலை செய்ய முடியும். அதற்கான திட்டமிடலை அரசு செய்யணும். நிர்வாகம் தயாராக இருக்காங்க, நிர்வாக பொறியாளர்கள் தயாராக இருக்காங்க. அப்போ அரசு தானே ஸ்கீம் போடுறோம். அதுக்கு தான் நாங்கள் சொல்றோம். அதற்கான பொறியாளர்கள் இருக்காங்க, ஆட்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்ய பணியாளர்கள் இருக்கிறாங்க. ரெக்ரூட் பண்ணுங்க. இப்போதான் 15,000 பேர் சொல்லியிருக்காரு. ஆனால் 46,000க்கு 15,000 ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அட்லீஸ்ட் அதையாவது உடனே எடுங்க. முதல் கட்டமாக அது உடனே எடுங்கன்றத நீங்கள் அதை வந்து நீ எங்கே போய் வந்தாலும் எங்கே வந்து நிற்க தெரியுங்களா? ஆட்கள் பற்றாக்குறையில் தான் வந்து நிற்க. ஆட்களை போடாமல் நீ பொருள் கொடுத்தும் பிரயோஜனம் கிடையாது. தடைப்படுத்தி நிறுத்த முடியாது. பணியாளர்களை நிறைவுபடுத்த வேண்டியது தான் எங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறது எங்கள் பாயிண்ட். திரு ராதாகிருஷ்ணன், நிறைவா இதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பணியாளர்கள் போதுமான அளவு தேவை இருக்குன்னா தேவை இருக்குது, அதை வேகமாக செய்ய வேண்டியது. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பழைய போடப்பட்ட டெண்டர்கள்லாம் ரிவ்யூ பண்ணுறாங்க. சார் 50% ஷார்ட்டேஜ் இருக்குது, நீங்கள் பணியாளர்கள் போதுமான அளவு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை போதுமான பணியாளர்கள் வெளியில் வரீங்க. இல்லைங்க, நான் சொன்னதை முழுசாக கேட்டுக்கங்க. பணியாளர்கள் இங்கே போதுமான அளவு இல்லை, எடுக்க வேண்டிய தேவை இருக்குன்றதான் கருத்து. அதில் சொன்னீங்க நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஆட்களை நான் சொல்கிறதில் உங்களுக்கு கவனமாக இருந்து கேட்டுக்க சொல்லிக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற போதுமான பணியாட்கள் உள்ளார கொண்டு வரணும்னு தேவை இருக்குன்னா தேவை இருக்குது. இங்கே இன்னொரு பக்கம் தளவாடங்களுமே எங்கெங்கே தேவை. இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது இந்த இடத்துல டேங்கோ இல்லை மற்ற டவர்ஸ் ஏதாவது தேவைப்படுது, பாய்லர் தேவைப்படுதுன்னா இந்த ஃபோன் காலில் கொண்டு வர முடியும். இன்றைக்கி நிர்மல்குமார் அவர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பாய்லர் வேணும் இல்லை தளவாடங்கள் வேணும் கொண்டு வந்தால் ஒப்பந்ததாரர் யோசிப்பார். ஏன்னா ஏற்கனவே டிஎம்கே இத்தனை ஆண்டுகள் ஆண்ட ஒரு கிரெடிபிலிட்டி ஒன்று இருக்குது. உடனடியாக எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் எப்படி கொண்டு வர முடியும், திரும்ப நமக்கு ஃபண்டு வருமானு கேள்வி இருக்கும். நிர்வாக ரீதியான சிக்கல்கள் இணக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இதை விரைவாக தெரிஞ்சுக்காத வரைக்கும், ஏன்னா உடனடியாக இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நம்பிக்கை எதனால, திமுகன்ற ஒரு ஆட்சி காரணத்தினால. இப்போ தாவேகா புதுசாக வந்திருக்கிறதுனால ஒப்பந்ததாரர்களுக்கு இந்த கிரெடிபிலிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். அதை விரைவாக சரி செய்யணும். அதே போல் போர்க்கால அடிப்படையில் ஆட்களை உள்ளார கொண்டு வரணும். இன்னைக்கு அங்கங்கே ஏற்கனவே பயிற்சி பெற்ற நிறைய பேர் நபர்கள் இருக்கிறாங்க. இயற்கை பேரிடர் காலங்களில் முன்னால் கூடிய அவசர காலகட்டங்களில் இதே போல நபர்களை ஒரு குறுகிய கால ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது போன்ற திட்டங்களை செய்யலாம். இந்த டெண்டர்களில் தொடர்ந்து முறைகேடுகள் நடந்ததுனால நிர்மல்குமார் அவர்கள் திரும்ப சமீப ஒரு வாரமா நான் பார்க்கறது, இந்த டெண்டர்களை நாங்கள் திரும்ப ரிவ்யூ பண்றோம். 2,000 கோடி ரூபா சோலாருக்கு போடப்பட்ட இந்த டெண்டரை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக தான் சந்திரசேகர் அவர்கள் மீது சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. காசி அவர்களும் அப்படிதான். அப்போ ஒவ்வொரு டெண்டரும் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு முறைகேடாக டெண்டர் போச்சுன்னா நாளைக்கு யார் வேணாலும் கேள்வி கேட்பாங்க. அந்த பயம் இருக்கும். அதனால அவங்க யோசிக்கிறாங்களோன்ற ஒரு தயக்கமா தான் நான் பார்க்கிறேன். சரி, திரு ஜெகதீஸ்வரன், நிறைவா சுருக்கமா நீங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இது எவ்வளவு விரைவாக இது தீர்க்கப்படுகிறது அப்படிங்கறதா மிக முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கும். நீங்க வந்து அதற்கு உண்டான வேலைகளை உடனடியா பண்ணணும். அதுல வந்து ஆட்கள் பற்றாக்குறையா இல்ல வந்து நீங்க ஒட்டுமொத்தமாக மின்சாரம் வாங்குறதுலேயே பற்றாக்குறை இருக்கின்றதா, நீங்க பிரைவேட் பிளேயர்ஸ் வேண்டாம் அப்படின்னு ஒரு மோட்ல இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக நிம்மதியா மக்களுக்கு தூங்கணும். அதற்கு உண்டான வேலைகளை போர்க்கால அடிப்படையில் செய்யணும். நீங்க வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாக்குறோம், ஒரு பக்கம் சம்மர் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு, வெயிலோட தாக்கம் எல்லா ஊர்லயும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அது குறையாத போது இன்னும் மக்களுக்கு கூடுதல் கோபம் தான் வரும். அந்த கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்கு என்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். சரி, ஓகே. தாவேகா அரசினுடைய நிர்வாக குறைபாடா, திமுக அரசின் செயல்பாடா தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அறிவிக்கப்படாத மின்வெட்டுக்கான காரணம் என்பது குறித்து தான் இன்றைய ஜெயா பிளஸ் விவாதம் என்பது விவாதித்திருக்கிறது. விருந்தினர்கள் 4வருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. வேறு ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.